அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 575வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு விதைக்காமல் விளையும் தோட்டங்கள். அருமை நண்பர்களே, யாராவது நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அவர்களை தேடி பல நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து தானாகவே வருவார்னு சொல்கிறாங்க. அதனால தான் விதைக்காமல் விளையும் தோட்டங்கள்னு சொன்னேன். இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கோவை மாவட்டத்தில் 85 வயது பாட்டி ஒருத்தவங்க 30 வருஷமாக ₹1 எல்லாருக்கும் இட்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 600 இட்லிக்கு மேலே அவங்க தயாரிக்கிறாங்க. அவங்க இதை எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த மாதிரி குறைந்த விலைக்கு கொடுக்குறாங்கன்னு பல பேர் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மகேந்திரா நிறுவனம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது. எரிவாயு நிறுவனம் மாதத்துக்கு 2 எரிவாயு குடுவை அவங்களுக்கு இலவசமாக தரேங்கிறாங்க. மாவட்ட ஆட்சி தலைவர் உதவி செய்கிறாங்க. இப்போ அவங்கள பாராட்டி ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அவங்களுக்கு தங்க பதக்கம்லாம் தராங்க. அவங்க உதவி செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களை தேடி பல உதவிகள் தானாகவே சேருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நெய்வேலியில் மேட்டுக்கு போன்ற இடத்துல கோவை சிவப்பிரகாச சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இடுப்பு கீழே எந்த பாகமும் செயல்படாது. ஆனாலும் படுத்த நிலையில் தான் இருப்பார். ஆனால் 100 ஏழைகளை, அனாதைகளை அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதில் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவரே படிக்க வைக்கிறாரு. வயதானவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்கிறாங்க. இப்படி அங்கே இருக்கிறவங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. நான் கூட என்னுடைய பிறந்த நாளே நெய்வேலியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பேன். என்னை மாதிரி பல பேர் அவங்கவுங்க பிறந்த நாளை அங்கே போய் கொண்டாடுறதுனால அவருக்கு அதன் மூலமாகவே நிறைய உதவி கிடைக்குது. இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா, சென்னையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் செங்கட்டுவன் பேர், அவரும் இன்னொருத்தர் மணிவேல்ன்ற ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொலப்பாக்கத்தில் ஒரு குளத்தை சுத்தப்படுத்தலான்னு போனாங்க. இவங்க போனது 4 பேர் தான். இவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அங்கே இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தங்க லாரி கொடுக்குறாங்க, ஒருத்தர் அந்த பொக்லைன் இயந்திரம் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மிக அழகாக அந்த குளத்தை சுத்தப்படுத்தி அதுக்கு விழாலாம் கொண்டாடினாங்க. அந்த விழாவுக்கு நான்லாம் போயிருந்தேன். அதாவது உதவி செய்யணும்னு ஒருத்தர் புறப்பட்டாலே பல பேர் சேர்ந்து உதவி செய்கிறாங்க. இதுதான் உலகம். அந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கும்போது தான் விதைக்காமலே அவங்க தோட்டத்தில் விளையிற மாதிரி தோணுது. அவங்க உதவி செய்யணும்னு நினச்ச உடனே அவங்களை தேடி பல உதவிகள் தானாகவே சேருது. வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சூழாமல் தானே முடிவெய்தும் தன்குடியை தாழாது உணர்ச்சிபவர்க்குங்கிறார். அதாவது சூழாமல் தானே முடிவெய்தும், அதாவது எந்த முயற்சியும் செய்யாமல் தானாகவே பல உதவிகள் சேரும். யாருக்குன்னா, தன்குடியை தாழாது உயர்ற்றுபவர்க்கு, தன்னுடைய குடியை, தன்னை சேர்ந்தவர்களை முயன்று உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தானாகவே பல உதவிகள் சேரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆகவே நண்பர்களே, உதவத் தொடங்கினால் பலர் சேர்ந்து உதவுவார்கள் என்பதற்கு இந்த குறளும் இந்த நிகழ்ச்சிகளும் சான்று என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.